இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்ப இம்பார்ட்டன்டான நாசில்ஸ் பார்க்க போறோம். இந்த நாசில்ஸ் வரைக்கும் இருந்தாலே போதும் நம்மளால நல்லாவே கேக்க டிசைன் பண்ணிக்க முடியும். இந்த நாசில்ஸ் தான் என்கிட்ட இருக்கு. as a பிகினர்ஸா நம்ம கிட்ட இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அப்படியே செட்டா நிறைய வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டார் நாசில். இது ரொம்ப பெரிய நாசிலும் இல்லை, ரொம்ப சின்ன நாசிலும் இல்லை, ஒரு மீடியமான ஸ்டார் டிசைன்ஸ் எல்லாம் சின்ன சின்ன ஃபிளார் டிசைன்ஸ் எல்லாம் போடுறதுக்கு இந்த நாசில் யூஸ் பண்ணிக்கலாம். இது எந்த கடையில் இருந்தாலுமே டிஃபால்ட்டா இதோட நம்பர் 7 இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரே ஒரு நாசிலை வச்சே நம்ம 3 வகையான டிசைன் பண்ணிக்க முடியும். இப்போ க்ரீம் ஃபில் பண்ணிட்டு நான் டிசைன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பெரிய ஃப்ளார் மாதிரி டிசைன்ல நமக்கு கிடைக்கும். இதுவே ஒரே ஒரு டாட் மட்டும் வச்சு எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரி டிசைன்ல கிடைக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுலயே 3 வகையான டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து இது ஸ்டார் நாசிலுடைய சின்ன வெர்ஷன். இந்த நாசிலுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் 6. இது சின்ன ஸ்டார் நாசில். இது சின்ன சின்ன டாட் மாதிரி வைக்கும் பொழுது சின்ன சின்ன ஸ்டார்ஸ் மாதிரி நமக்கு தெரியும். இப்போ இந்த நாசிலை வச்சு நான் டிசைன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. லைட்டாக ஒரு டாட் வச்சோன்னா சின்ன சின்ன ஸ்டார்ஸ் மாதிரி தெரியும். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் முதல் முறையாக இந்த 2 நாசில் மட்டும்தான் வாங்கினேன். அதன் பிறகு தான் பேலன்ஸ் இருக்கிற 6 நாசிலும் நான் வாங்கியிருந்தேன். அடுத்து இந்த நாசில் பார்த்தீங்கன்னா நம்பர் 37. இந்த நாசில் நம்ம யூஸ் பண்ணி கேக்குடைய பார்டர்ஸ் எல்லாமே நீட்டாக போட்டுக்கலாம். இந்த நாசில் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக 2 கோடு நமக்கு கிடைக்கும். இப்போ இதையும் நான் க்ரீமில் போட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போடும் பொழுது 2 ஸ்ட்ரெயிட் கோட்ஸ் நமக்கு கிடைக்கும். இதையும் கேக் பார்டர்ஸ்க்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்டான நாசில். இது பேஸ்கெட் நாசில். இதோடைய நம்பர் 34. இதை நம்ம யூஸ் பண்ணி கேக்லேயே பேஸ்கெட் மாதிரி டிசைன்லாம் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் பண்ணும்போது இந்த பேஸ்கெட் நாசில் யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருந்தோம். அது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ரொம்பவே ஈஸி. என்டையர் கேக்கையுமே இது ஒரே ஒரு நாசில் வச்சு கூட டிசைன் பண்ணி நம்மளால கவர் பண்ணிக்க முடியும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேஸ்கெட் நாசில். இது நம்பர் 34 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த நாசில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு நாசில் இருந்தாலே போதும் நல்ல ஒரு ரிச் எஃபெக்ட்ல நம்மளால டிசைன் பண்ணிக்க முடியும். இது 2D நாசில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2D நாசில் ஒன்று போதும். இதை யூஸ் பண்ணியே நம்ம கப் கேக்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய ஃப்ளார்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இந்த ஒரு நாசில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். க்ரீமும் அவ்வளோ சூப்பரா பெர்ஃபெக்டான டெக்ஸ்சர்ல நமக்கு கிடைக்கும். இந்த நாசில் வச்சு டிசைன் பண்ணும்பொழுது நம்ம ரொம்ப நல்லாவே ஒரு பெரிய ஒரு டிசைனே பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்மளோட கப் கேக்ஸ் வீடியோலலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. இது 2D நாசில். இது ரொம்பவே யூஸ் ஆகும். இப்போ நான் இதை போட்டு காட்டுறேன் பாருங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் டிசைன்லாம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு டாட் வச்சு எடுக்கும்போது சின்ன சின்ன ஃபிளார்ஸ் மாதிரி தெரியும். அதே ரொட்டேட் பண்ணும்பொழுது அது ரோஸ் மாதிரி சேஞ்ச் ஆயிரும். இது வரைக்கும் நான் காமிச்சது எல்லாமே பேசிக்கான நாசில். அடுத்து காட்ட போறது அட்வான்ஸ் நாசில். இந்த 3 நாசில் யூஸ் பண்ணி நம்ம ரோஸ் எல்லாம் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த நாசில் R11. இந்த நாசில் யூஸ் பண்ணி நம்ம என்டையர் ரோஸையுமே டிசைன் பண்ணிக்கலாம். இது பெரிய லீஃப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் பண்ணிக்கிற நாசில் எல்லாமே 11 அப்படின்றதுல தான் வரும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அழகாக நம்மளால டிசைன் பண்ணிக்க முடியும்.
இது வந்து லீவ்ஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணுற நாசில் நம்பர் 10. இதை யூஸ் பண்ணி நம்ம அழகாக வந்து லீவ்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு க்ரீன் கலரில் வேணும்னா க்ரீன் கலரில் க்ரீம் சேஞ்ச் பண்ணிவிட்டு க்ரீன் கலரில் லீஃப் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்மள்ட்ட நாசில் இருந்தாலே போதும், நிறைய வாங்கணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாமே ஒரு பேசிக் நாசில்ஸ் தான். இது இருந்தால் கண்டிப்பாகவே யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னுமே என்கிட்ட நிறைய நாசில் இல்லை. இருந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு கிளியராக இன்னொரு வீடியோவில் மொத்த சார்ட் வச்சு நம்ம சொல்லி காட்டலாம். இந்த நாசில் டாப்பிக்கே ஒரு பெரிய ஒரு டாப்பிக்கு. இதில் நிறைய இருக்குது. ஆஸ் அ பிகினராக நீங்கள் இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம அட்வான்ஸ் லெவலில் இன்னும் கொஞ்சம் நிறைய நாசில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்ட அப்புறம் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.